CA, CMA, CS, CAT, Banking, TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. எக்ஸசைஸ் 6A பார்க்கலாங்க. சம் பாருங்கள். பேசிக்ஸ் வீடியோ பார்த்துட்டு இது பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. த nth எலிமெண்ட் ஆஃப் அ சீக்வன்ஸ் 1 3 5 7 இஸ், இதான் உங்களோட கொஷின். ஸோ இந்த கொஷினில் 1 3 5 7 உங்களுக்கு nth எலிமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் A வந்து 1, D வந்து டிஃப்ரென்ஸ் T2 மைனஸ் T1. உங்களுக்கு இது T1, இது T2, இது T3, இது T4. ஸோ T2 மைனஸ் T1 3 மைனஸ் 1 உங்களுக்கு என்ன வருது? 2 வருது. டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது? T வருது. Tnோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா A plus n minus 1 into D. A plus n minus 1 into D. So Tn is equal to A இருக்கிற இடத்துல 1 அப்ளை பண்ணலாம். n minus 1 டிஃப்ரென்ஸ் இருக்கிற இடத்துல 2 அப்ளை பண்ணலாம். ஸோ 1 plus 2n minus 2. 2n minus 2. ஸோ ப்ளஸ் 1 minus 2 உங்களுக்கு minus 1 வரும். 2n minus 1. ஸோ Tn is equal to 2n minus 1. இதாங்க உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சம். த nth எலிமெண்ட் ஆஃப் அ சீக்வன்ஸ் -1 2 -4 8. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் போகுது. ஸோ இந்த கான்செப்ட் வந்துட்டு ஜிபியில் வருது. உங்களுக்கு இந்த கொஷினில் -1, -2, -4, 8, டேஷ் டேஷ் அப்படின்னு இருக்குது. நம்மளோட ஃபார்முலா Tn is equal to A r to the power of n minus 1. A r to the power of n minus 1. ஏங்கிறது உங்களோட ஃபஸ்ட் நம்பர், ஏங்கிறது -1. ஆறுங்கிறது வந்துட்டு T2 டிவைடட் பை T1. உங்களுக்கு ஜிபியில் ஆர் வந்துட்டு T2 டிவைடட் பை T1. T1ங்கிறது -1, T2ங்கிறது 2. ஸோ 2 டிவைடட் பை -1 உங்களுக்கு என்ன வருதுன்னா R வந்து -2 வருது. ஸோ A இருக்கிற இடத்துல நம்ம -1 போடுறோம், R இருக்கிற இடத்துல -2 போடுறோம். மைனஸ் உங்களுக்கு என்ன வருதுன்னா n minus 1. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இதை வந்துட்டு நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா Tn is equal to A r to the power of n minus 1. இதாங்க உங்களோட ஆன்சர். தேர்ட் ப்ராப்ளம். சிக்மா ஐயோட வேல்யூ 4லேருந்து 7 முடிய அப்ளை பண்ணி ரூட் ஆஃப் 2i minus 1 கேன் பி ரிட்டன் அஸ். ஐ இருக்கு இல்லைங்களா, ஐ வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா 4 to 7. 4 to 7 மீன்ஸ் ஐக்கு 4ன்னு அப்ளை பண்ணலாம், 4ன்னு அப்ளை பண்ணலாம், 5ன்னு அப்ளை பண்ணலாம், 6ன்னு அப்ளை பண்ணலாம், 7ன்னு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள், சொல்யூஷன் போட்டு காமிக்கிறேன். 2i minus 1ங்களா, ஐ இருக்கிற இடத்துல நான் 4ஆக ட்ரீட் பண்ணுறேன், -1. தென் ரூட் ஆஃப் 2i minus 1, ஐ இருக்கிற இடத்துல நான் 5ஆக ட்ரீட் பண்ணுறேன், -1 ப்ளஸ் 2 இன்ட்டு ஐ இருக்கிற இடத்துல 6ஆக ட்ரீட் பண்ணுறேன், -1 ப்ளஸ் 2 ஐ இருக்கிற இடத்துல 7ஆக ட்ரீட் பண்ணுறேன், -1. ஸோ 2 4s are 8, 8 minus 1 வந்துட்டு உங்களுக்கு 7. 2 5s are 10, 10 minus 1 வந்துட்டு உங்களுக்கு 9. 2 6s are 12, 12 minus 1 வந்துட்டு உங்களுக்கு √11. நெக்ஸ்ட்டு 14 minus 1 வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு? 13. இதாங்க உங்களோட ஆன்சர். தென் ஃபோர்த் ப்ராப்ளம். The sum to infinity of the series
minus 525 minus 125 625 can be written as. இப்போ நீங்கள் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா -525 minus 125 625 can be written as. இதை என்னென்னு எழுதலாம் -5 to the power of 1. இதை என்னென்னு எழுதலாம் -5 to the power of 2. இதை என்னென்னு எழுதலாம் -5 to the power of 3, -5 to the power of 4. இப்படி உங்களுக்கு இன்ஃபினிட்டி வர முடியும், நீங்கள் எழுதிட்டே போகலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி ரிட்டன் ஆஸ் அப்படின்னு எப்படி எழுதலான்னா கேவோட வேல்யூ, இதெல்லாம் கேவோட வேல்யூ வந்துட்டு நீங்கள் 1ன்னு ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டிவ் முடிய நம்ம எழுதிட்டே போகலாம். ஸோ -5 to the power of k, -5 to the power of k. இதாங்க உங்களோட 4th சம்மோட ஆன்சர். 5th சம், the first 3 terms of sequence, the nth term is n squared minus 2ns. ஃபஸ்ட்டு 3 terms அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 terms அப்படிங்கும்போது n is equal to 1 2 3ன்னு நம்ம அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்கலாம். கொஷின் tn is equal to n squared minus 2n, n squared minus 2n, 1 அப்ளை பண்ணுறோம். 1 squared minus 2 into 1, ஸோ 1 minus 2 வந்துட்டு -1. நெக்ஸ்ட்டு 2 அப்ளை பண்ணுறோம், n இருக்கிற இடத்துல 2 அப்ளை பண்ணுறோம். ஸோ 2 squared minus 2 into 2, 4 minus 4, ஆன்சர் என்ன வருது 0. t3, n இருக்கிற இடத்துல 3 அப்ளை பண்ணுறோம். ஸோ 3 squared minus 2 into 3, 3 squared உங்களுக்கு 9, 9 2 3s are 6, உங்களுக்கு என்ன வருது 3. ஸோ உங்களோட ஆன்சர் -1, 0, 3. இதாங்க உங்களோட ஆன்சர். Sixth sum, which term of the progression -1, -3, -5, -39, இது வந்து உங்களோட கொஷின். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த n என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இங்கே n என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கொஷினில் -1, -3, -5, -39. இந்த கொஷினில் a வந்து -1. டிஃப்ரென்ஸ் வந்துட்டு t2 minus t1, t2 minus t1, -3, minus of -1, -3 plus 1 வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா -2. டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா -2. n கண்டுபிடிக்கணும்னா என்னோட வேல்யூ l minus a by d plus 1, l minus a by d plus 1. l இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா -39 மைனஸ் a இருக்கிற இடத்துல -1. டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறீங்க -2 + 1, -39 + 1 டிவைடட் பை -2 + 1. ஸோ -39 + 1 வந்துட்டு உங்களுக்கு -38 டிவைடட் பை -2 + 1. 38 டிவைடட் பை -2 வந்துட்டு உங்களுக்கு 19 வரும். 19 + n வந்து 20. ஸோ n வந்துட்டு உங்களுக்கு nth டேர்ம், n வந்துட்டு உங்களுக்கு 20. இதாங்க உங்களோட ஆன்சர். 7th sum, the value of x such that 8x + 4, 6x - 2, 2x + 7 will term of an AP. இதான் உங்களோட கொஷின். ஸோ 8x + 4, 6x - 2, 2x + 7 is an AP. இப்போது இது உங்களுக்கு A, இது B, இது வந்து C. சரிங்களா? உங்களுக்கு B கண்டுபிடிக்கணுன்னா நம்மளோட ஃபார்முலா வந்துட்டு A + C/2 மிடில் டேர்ம். B கண்டுபிடிக்கணுன்னா ப்ரப்போர்ஷன் பார்க்கலாம். A + C/2 அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு B. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா B வந்துட்டு உங்களுக்கு 6x - 2 தட் இஸ் ஈக்குவல் டு A + C. A வந்துட்டு 8x + 4,
தென் சி வந்துட்டு 2x + 7 டிவைடட் பை 2. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். 2 × 6x - 2, தென் இங்கே 8xம் 2x ஆட் பண்ணிங்கன்னா 10x, 7 + 4 வந்துட்டு உங்களுக்கு 11, 12x - 4 = 10x + 11. ஸோ 12x - 10x = 11 + 4, 2x = 15, x = 15 டிவைடட் பை 2. இதாங்க உங்களோட 7th ப்ராப்ளத்தோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 9th problem. The number of the term series 10 plus 9 2/3 plus 9 1/3 plus 9 will amount to 155. இதுதான் உங்களோட கொஷின். ஸோ இந்த கொஷினை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 10 plus 9 2/3, தென் 9 1/3 plus 9 இப்படி போயிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஏ வந்து உங்களுக்கு 10, டி வந்துட்டு உங்களுக்கு என்ன T2 - T1, இது T1 இது T2. இப்போது T2 - T1, T2ங்கிறது 9 2/3, T1 அப்படிங்கிறது 10. ஸோ 9 3s are 27 + 2 வந்துட்டு 29 டிவைடட் பை 3 - 10. டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கே எல்சிஎம் எடுக்கலாம். 3 எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா 29 - 30, டி வந்து -1/3, டி வந்துட்டு -1/3, டி வந்துட்டு -1/3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் -1/3ன்னு. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகுதுங்க இந்த பேஜில். ஸோ எஸ்என் வந்துட்டு உங்களுக்கு 155, எஸ்என் வந்துட்டு உங்களுக்கு என்னங்க 155, எஸ்என் 155 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டெப்பு பாருங்கள். 10 + 29/3 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டிங்கன்னா 9 1/3 28/3 ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 9 ப்ளஸ் இப்போ எஸ்1ஓட ஃபார்முலா பார்த்திங்கன்னா n/2 2a + n - 1 × d. இதுதான் எஸ்என்னோட ஃபார்முலா. எஸ்என் இருக்கிற இடத்துல நீங்கள் 155 அப்ளை பண்ணுங்கள். n நமக்கு தெரியாது. ஸோ n/2 2 × வாட் இஸ் ஏ, ஏ வந்து நமக்கு 10, n - 1 நமக்கு தெரியாது. வாட் இஸ் டி, டி இஸ் ஈக்குவல் டு -1/3. இப்படி நம்ம அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணுங்கன்னா இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. 155 × 2 310 அப்படின்னு வந்துடும். 155 × 2 வந்துட்டு 310 வந்துடும். இங்கே n இருக்குது, இங்கே வந்து 20, இங்கே வந்துட்டு என்னையும் -1/3யும் மல்டிப்ளை பண்ணால் -n/3 வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1/3ன்னு வந்துடும். இதாலையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் இந்த இடத்துல ஒரு எல்சிஎம் எடுக்கிறோம். இந்த இடத்துல 3 எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே வந்துட்டு 60 வந்துடும். -n + 1 = 310 வந்துடும். தென் இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா 913 வந்துடும். 310 × 3 வந்துட்டு 910 வந்துடும். இப்போ வந்துட்டு நீங்கள் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 60n, n × n என்ன n² + n. இப்போ நீங்கள் இதை ஒரு ஈக்குவேஷனாக நம்ம ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஃபார்ம் பண்ணோன்னா எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. n², இந்த 60n இருக்கு இல்லைங்களா, -60n ஆயிரும், -n ஆயிரும், +930 = 0. n² -61n + 930 = 0 அப்படின்னு உங்ககிட்ட வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த ஸ்டெப்பை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும், ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதை எடுத்து எழுதிடலாம். n² -61n + 930, இந்த சம்மோட கண்டினியூவேஷன் தாங்க.
9th சம்மோட கண்டினியூஷன் தான் இங்கே கண்டினியூ ஆகுது. இது வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணுற ஸ்டெப். எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணுறது? 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 930, ஆட் பண்ணால் -61 வரணும். அது எந்த டேபிளில் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது 1 ட்ரீட் பண்ணிக்கோங்க. 1 × 930 930. இங்கே வந்துட்டு மல்டிப்ளை பண்ணால் -61. இங்கே பாருங்கள் 30 31. 30 × 31 மைனஸ் போட்டுக்கோங்க. -30 × -31 வந்து 930, ஆட் பண்ணிங்கன்னா -61. அப்போ n² -30n. இந்த -61 நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். -30n -31n ப்ளஸ் 930ன்னு எழுதுகிறோம். ஸோ இந்த ரெண்டில் n காமனாக வெளியே எடுத்துட்டா n-30. இங்கே -31 நீங்கள் காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா n-30 இருக்கும். ஸோ n-30 × n-31. n-30 is equal to 0, n is equal to 30. n-31 is equal to 0, n is equal to 31. ஸோ உங்களோட ஆன்சர் வந்துட்டு லீஸ்ட் என்னவோ அதை எடுத்துக்கலாம். ஸோ n is equal to 30 அப்படின்னு எழுதுவாங்க. இதாங்க அவங்களோட 9th ப்ராப்ளம். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக ஐடியா கிடைக்கும். Eleventh problem. The 20th term of the progression. 20th term of the progression அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் கொஷின். 1 4 7 10. ஏங்கிறது 1, டிங்கிறது T2 - T1. T2 - T1 வந்து 4 - 1 உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? 3. ஸோ D வந்து உங்களுக்கு 3 கிடச்சிருக்கு. நமக்கு n வந்துட்டு உங்களுக்கு 20. n வந்துட்டு உங்களுக்கு என்னங்க? 20. ஸோ T20 20th term. Tnோட ஃபார்முலா என்னங்க? Tnோட ஃபார்முலா என்ன? A + n - 1 × D. ஸோ T20 இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறா. A இருக்கிற இடத்துல உங்களுக்கு 1, n வந்து 20 - 1, டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 3. ஸோ T20 = 1 + 20 - 1 வந்துட்டு 19. 19 × 3. 19 3s are உங்களுக்கு 57 + 1. ஸோ T20 வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா 58. இதாங்க உங்களோட ஆன்சர். தென் 12th problem. The last term of the series 5 7 9 to 21 is. இதாங்க உங்களோட கொஷின். லாஸ்ட் டேர்ம் 21 term is the last term of the series 5 7 9 to 21 term is அப்படின்னு சொல்லி கொஷின் கொடுத்துருக்காங்க. எல்லாம் உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் 5 7 9 நம்ம எல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். n வந்துட்டு 21. n வந்துட்டு உங்களுக்கு என்னங்க? 21. இங்கே வந்துட்டு T1 T2 T3. இது வந்து T1, இது வந்து T2, இது வந்து T3. A வந்து 5ஆக ட்ரீட் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஸ் வந்துட்டு T2 - T1. T2 - T1 7 - 5 வந்துட்டு உங்களுக்கு 2ன்னு வரும். n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்துட்டு என்னென்னா L - A/D + 1. L - A/D + 1. ஸோ வாட் இஸ் n? n is given. n is 21. L நமக்கு தெரியாது. A வந்து 5. டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 2 + 1. ஸோ நீங்கள் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த +1 இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. 21 - 1 is equal to L - 5/2. ஸோ இங்கே 20 இருக்கும். L - 5/2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. 40 -5 ஈக்குவேஷனுக்கு இந்த வந்துச்சுன்னா +5 ஆயிரும். ஈக்குவல் டு L. ஸோ 45 is equal to L. எல்லோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 45. இது வந்து உங்களோட 12th ப்ராப்ளங்க. 13th ப்ராப்ளம். The last term of the AP 0.6, 1.2, 1.8 to 13 term is அப்படின்னு சொல்லி கொஷின் கொடுத்துருக்காங்க. 13 term is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்துட்டு நம்ம எல்லு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதான் உங்களோட கொஷின். n வந்து 13,
A வந்து 0.6, டிஃப்ரென்ஸ் வந்துட்டு T2 மைனஸ் T1, இது T1 இது T2, 1.2 மைனஸ் 0.6, 1.2 மைனஸ் 0.6 வந்துட்டு D வந்து 0.6, D வந்துட்டு என்ன 0.6. என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா L மைனஸ் A பை D ப்ளஸ் 1. என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா L மைனஸ் A பை D ப்ளஸ் 1. N இருக்கிற இடத்துல 13, L வந்து நமக்கு தெரியாது, ஃபைண்ட் அவுட் பண்ணோம். A இருக்கிற இடத்துல 0.6, D இருக்கிற இடத்துலையும் நீங்கள் என்ன எழுதலாம் அப்படின்னா 0.6 ப்ளஸ் 1. இதாங்க உங்களோட ஈக்குவேஷன். இப்போ நம்ம 13லேருந்து இது மைனஸ் பண்ணலாங்களா? 13 minus 1 is equal to L minus 0.16 divided by 0.6. So 12, next step 0.6 நீங்கள் இங்கே கொண்டு வந்துருங்க. 0.6 is equal to L minus 0.16. 12 into 0.6 வந்துட்டு உங்களுக்கு 7.2 is equal to L. இந்த 0.6 ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 16 ஆயிரும். 7.2 ப்ளஸ் 16 வந்துட்டு உங்களுக்கு 7. சாரிங்க 6, 06, 16ன்னு எழுதிட்டேன், 06. ஸோ 7.2 ப்ளஸ் 06 வந்துட்டு உங்களுக்கு 7.8. ஸோ எல்லோட ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு 7.8. Then 14th problem, the sum of the series 9, 5, 1 to 100 term is. இதாங்க உங்களோட கொஷின். இந்த கொஷினில் A வந்துட்டு உங்களுக்கு 9, D வந்து டிஃப்ரென்ஸ் 5 மைனஸ் 9, 5 மைனஸ் 9 உங்களுக்கு இங்கே என்ன வரும்? D வந்து மைனஸ் 4 வரும். N வந்து 100, N வந்துட்டு உங்களுக்கு என்னங்க 100. ஸோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா SN ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். SN is equal to N by 2, 2A plus N minus 1 into D. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். N இருக்கிற இடத்துல 100 divided by 2, 2 into A இருக்கிற இடத்துல 9, 100 minus 1, D இருக்கிற இடத்துல minus 4. 100 by 2 வந்துட்டு நமக்கு 50, 2 into 9 18, 100ல் 1 போயிடுச்சுன்னா 99, 99 into minus 4, 99 into minus 4 வந்துட்டு உங்களுக்கு minus 396, இங்கே வந்து 18, இது வந்துட்டு 50. ஸோ 50, 396ல் 18 மைனஸ் பண்ணிட்டோம்னா minus 378, 50 into minus 378 வந்துட்டு minus 18,900. 15th problem, the two arithmetic means between minus 6 and 14. இங்கே பாருங்கள், minus 6க்கும் 14க்கும் நடுவில் 2 arithmetic mean இருக்குது அப்படின்னு சொல்லி கொஷினில் கொடுத்துருக்காங்க. 2 arithmetic mean. ஸோ கொஷின் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். இது T1, இது T2, இது T3, இது T4. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் A வந்து minus 6, டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியாது. T4 வந்துட்டு உங்களுக்கு 14. ஸோ இந்த minus 6 T1 நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். T4ஓட ஃபார்முலா உங்களுக்கு என்னங்க? A plus 3Dன்னு எழுதலாம். Tn is equal to A plus n minus 1 into D. சரிங்களா? ஸோ T4 இருக்கிற இடத்துல 14 அப்ளை பண்ணிக்கலாம். A வந்து minus 6, 3, D வந்து நமக்கு தெரியாது, ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 14 plus 6 is equal to 3D, 20. இந்த 3 வந்து divided by 3 மாறும். ஸோ D வந்துட்டு உங்களுக்கு 20 divided by 3. D வந்துட்டு உங்களுக்கு என்னங்க? 20 divided by 3. ஸோ 20 divided by 3. ஸோ D கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்துட்டு உங்களுக்கு minus 6. ஃபஸ்ட்டு டேர்ம் T1 வந்துட்டு நமக்கு minus 6. ஸோ T2 வந்துட்டு உங்களுக்கு என்னவாக இருக்கும்? minus 6 கூட 20 by 3 நம்ம ஆட் பண்ணுறோம். A plus D. A plus D. ஸோ 3 LCM எடுக்கும்போது minus 18 plus 20 உங்களுக்கு என்ன வரும்? 2 by 3ன்னு வருது. ஸோ T2 வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது? 2 by 3ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? 2 by 3 அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு T3 கண்டுபிடிக்கிறோம். T3 அப்படிங்கிறது T2 plus D. T2 வந்துட்டு உங்களுக்கு 2 by 3, டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 20 by 3,
ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 22/3 வருது. 22/3 வருது. இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றினா 7 3s are 21, ரிமைனிங் 1 7 1/3ஆகவும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களோட ஆன்சர் -6 2/3 7 1/3 14 வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ இது T1, இது T2, இது T3, இது T4. இதாங்க உங்களோட ஆன்சர். 16th problem. Sum of the three integers is 15 and their product is 80. The integers are இதான் உங்களுக்கு கொஷின். சம் அப்படிங்கிறது எப்போவுமே வந்துட்டு இன்டிகர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏபின்னு சொல்லிட்டாங்க. ஏபியா ஜிபியா அப்படின்னு பார்க்கணும். 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஏபியில் 3னா நம்ம இதுதான் நம்ம போடணும். A - D A + D இந்த மூணுத்தையும் நம்ம இன்டிகராக வச்சுக்கணும். சம் ஆஃப் தி 3னா இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 15 வருது அப்படின்னு கொஷினில் சொல்லியிருக்காங்க. A - D A + D இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்னங்க வருது? 15. -Dயும் +Dயும் கட் ஆயிரும். ஸோ 3A is equal to 15. A is equal to 15 divided by 3. ஸோ A வந்துட்டு உங்களுக்கு 5. A வந்துட்டு உங்களுக்கு என்னங்க? 5. அண்ட் their ப்ராடக்ட் இதை மல்டிப்ளை பண்ணால் அண்ட் their ப்ராடக்ட்னால் இந்த மூணு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 80 வருதுன்னு இருக்கிறாங்க. கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? அண்ட் their ப்ராடக்ட். ஸோ A - D A + D இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது? 80 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ A இருக்கிற இடத்துல நம்ம 5 அப்ளை பண்ணிக்கலாம். A இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? 5 அப்ளை பண்ணலாம். 5 - D 5 5 + D is equal to 80. So 5 - D into 5 + D இங்கே வந்து 80 இந்த 5 divided by 5ல் வந்துடும். ஸோ 5 - D into 5 + D 80யை 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 16 வரும். 80யை 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 16 வரும். இது A + B into A - B மாதிரி இருக்குது. ஸோ A + B into A - B A² - B². ஸோ 25 - D² is equal to 16. ஸோ நமக்கு வந்துட்டு D² வேணும். 25 - 16 is equal to D². ஸோ D² வந்துட்டு 9. D² வந்துட்டு உங்களுக்கு 9. D வந்துட்டு +or-3ன்னு போட்டுக்கலாம். D வந்து +or-3. The terms are அந்த 3 டேர்ம் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா the 3 terms are உங்களுக்கு 3 terms are என்ன? A - D A + D இதான் அந்த 3 terms. Aவை வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. Dயை வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு A - D 5 - 3 5 5 + 3 5 - 3 2ஆ இங்கே 5ஆ 8 இப்படி வரலாம். இல்லை A - D A + D ஏவை வந்துட்டு 5ஆகவும் Dயை வந்து -3ஆகவும் நினச்சிக்கலாம். ஸோ A வந்துட்டு உங்களுக்கு A - D 5 -3 5 5 - 3 அப்போ உங்களுக்கு என்ன வரும்? -× +8 5 2. ஸோ உங்களோட ஆன்சர் வந்துட்டு Cயும் வரும் Dயும் வரும். Eighteenth problem. The number of the numbers between 74 and 25,556 divisible by 5 is அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் இந்த நம்பர் எடுத்துக்கிறீங்க. 74ல் ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் ஆகுறது 25,556. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 74க்கும் 25,556க்கும் நடுவில் மிடில் 5ஆல் டிவைட் ஆகிற நம்பர் உங்களுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ 74ஓட நெக்ஸ்ட் நம்பர் 75. ஸோ 75 வந்துட்டு கண்டிப்பாக 5ஆல் நமக்கு டிவைட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் நம்ம 75ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 80 வைக்கலாம், 85 வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா
25,556 இருக்குது. ஸோ இதில் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 25,555 வந்துட்டு டெஃபினட்டாக டிவிசபிள் பை 5. இதில் வந்து பிஃபோர் நம்பர் எடுத்துக்கணும். லாஸ்ட் நம்பருக்கு டிவிசபிள் பை 5ஓட பிஃபோர் நம்பரும் இது வந்துட்டு ஆஃப்டர் நம்பரும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இது செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம n கண்டுபிடிக்கணும். என்னோட ஃபார்முலா என்னென்னா L மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. L மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. எல்லுங்கிறது லாஸ்ட் நம்பர் 25,555. ஏங்கிறது உங்களோட ஃபஸ்ட் நம்பர் 75. டிங்கிறது டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இது 5 ப்ளஸ் 1. n இஸ் ஈக்குவல் டு இதை நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 25,480 வருது. 25,480 டிவைடட் பை 5 ப்ளஸ் 1. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 5096 ப்ளஸ் 1. n இஸ் ஈக்குவல் டு 5097. Twentieth problem. The arithmetic mean between 33 and 77. ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு நம்பருக்கும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டால் அரித்மெட்டிக் மீன் வந்துடும். 33 + 77 டிவைடட் பை 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 110 டிவைடட் பை 2 வந்துட்டு 55. மீன்னா நடுவில் இருக்கிற வேல்யூ. இங்கே 33 இருக்குது, இங்கே 77 இருக்குது. மீன் வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு என்னங்க 55. சரிங்களா, பாருங்கள், இதாங்க ஆன்சர். Next, 21st problem. The 4 arithmetic mean between -2 and -20 plus 23. -2 and 23. 4 arithmetic mean கேட்குறாங்க. பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 arithmetic mean இங்கே 23. நம்ம இதை என்னென்னு வச்சுக்கலாம், T1, T2, T3, T4, T5, T6. ஸோ A வந்து உங்களுக்கு -2, T6 வந்துட்டு உங்களுக்கு என்னங்க 23. ஸோ நமக்கு T6க்கு என்ன ஃபார்முலா எழுதலாம், A + 5Dன்னு எழுதலாம். T என்னோட ஃபார்முலா A + n - 1 × D. ஸோ 5D எழுதலாம். A இருக்கிற இடத்துல -2 போடலாம். ப்ளஸ் 5 × வாட் இஸ் D? D இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியாது. இப்போ T6 வந்துட்டு உங்களுக்கு 23ன்னு தெரியும். 23 -2 ஈக்குவேஷனுக்கு எந்த பக்கம் வந்துச்சுன்னா +2 5D. So 25 is equal to 5D. 25 is equal to 5D. நமக்கு D வேணும்னா 25 divided by 5. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்னங்க 5. நம்ம D கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ T1 அப்படிங்கிறது -2, T2 அப்படிங்கிறது -2 + 5. -2 + 5 வந்துட்டு உங்களுக்கு 3ன்னு வந்துடும். T3 அப்படிங்கிறது -2 + 2D, 2 × 5 10. 10 - 2 உங்களுக்கு என்ன வரும், 8 வரும். T4 கண்டுபிடிக்கிறா. -2 × 3 × 5 15 - 2 உங்களுக்கு என்ன வரும், 13 வருது. T5 -2 + 4 × 5 20 - 2 வந்துட்டு 18. ஸோ உங்களோட ஆன்சர் -2 3 8 13 18 23. இதாங்க அந்த நம்பர்ஸ். 22nd ப்ராப்ளங்க. ஃபஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க, ஓகேங்களா. The first term of an AP is 14 and the sum of the first 5 terms of the first terms are equal magnitude but opposite sign. The third term of an AP is, உங்களுக்கு A வந்து 40, AP first term of an AP is 14, A வந்து 14. Sum of the first 5 terms, so S5 and the first 10 terms are equal to magnitude but opposite this sign வந்து ஆப்போசிட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. the third term of AP வந்துட்டு உங்களுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா SN ஃபார்முலா n/2 2A + n - 1/2. n இருக்கிறதுல 5 அப்ளை பண்ணுறோம். 5/2 2A + n - 1 5 - 1 உங்களுக்கு 4D. நெக்ஸ்ட்டு 10 அப்ளை பண்ணும்போது 10/2 2A + 10 - 1 வந்துட்டு உங்களுக்கு 9D இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன எழுதுகிறோன்னா 5/2
இங்கே 2 காமனாக வெளியெடுக்கும்போது a ப்ளஸ் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 2dன்னு இருக்கும். a ப்ளஸ் உங்களுக்கு என்ன இருக்கும் 2d. இதையும் கட் பண்ணிட்டோம்னா 5 இருக்கும். இங்கே வந்துட்டு 5 2a ப்ளஸ் 9d இருக்கும். இங்கே வந்துட்டு 5 2a ப்ளஸ் 9d இருக்கும். இந்த 2 என்ன ஆயிரும் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். இப்போது இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆயிரும். a ப்ளஸ் 2d இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2a ப்ளஸ் 9d அப்படின்னு நமக்கு இங்கே இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா a எல்லாம் ஒரு சைடும். இப்போது மைனஸ் 2a இது வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஆயிரும்னா மைனஸ் 2a இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 2a ஆல்ரெடி இங்கே ஒரு a இருக்குது ஈக்குவல் டு மைனஸ் 9d. இந்த d ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் 2dன்னு ஆயிடுது. மைனஸ் 11d இஸ் ஈக்குவல் டு 3a. is equal to மைனஸ் 11d. ஸோ a வந்து உங்களுக்கு 14ன்னு தெரியும். a இருக்கிறதுல நம்ம 14 அப்ளை பண்ணலாம். ஈக்குவல் டு மைனஸ் 11d. நமக்கு d வேணும் அப்படின்னா 3 into 14 minus 11. ஸோ உங்களுக்கு என்ன வருதுன்னா மைனஸ் 42/11 இஸ் ஈக்குவல் டு d. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா T3 என்னன்னு கேட்டிருக்காங்க. T3 வந்து a ப்ளஸ் 2d. T3 வந்துட்டு என்ன a ப்ளஸ் 2d. வாட் இஸ் a? a is equal to 14 plus 2 into d is equal to 42 divided by 11. 14 minus 84 divided by 11. So 11 LCM எடுத்துட்டிங்கன்னா cross multiplication 154 minus 84. So T3 is equal to 70 divided by 11. Next fraction மாற்றிக்கிறாங்க. 6 11s are 66, remaining 4. So உங்களோட ஆன்சர் 64/11. 23rd problem. The sum of the certain number of an AP series -8, -6, -4 is 52. So இந்த கொஷினில் SN வந்துட்டு உங்களுக்கு 52, A வந்து -8, D வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் T2 minus T1, -6 minus of -8. ஸோ -6 plus 8 வந்துட்டு உங்களுக்கு D வந்துட்டு 2ன்னு வந்துடுச்சு. நம்மளோட ஃபார்முலா என்னங்க? Sn is equal to n/2 2a plus n minus 1 into d. இதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ Sn இருக்கிறதுல நம்ம 52 அப்ளை பண்ணலாம். n/2 நமக்கு தெரியாது. 2 into a வந்துட்டு உங்களுக்கு -8, n வந்து நமக்கு தெரியாது, d வந்துட்டு உங்களுக்கு 2. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. T2 is equal to n/2. 2 8s are உங்களுக்கு என்னங்க -16 plus 2n minus 2. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 104 வந்துடும். இங்கே n இன்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா -18 plus 2n வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபேக்டரைசேஷன் கொண்டு வந்துடலாம். இப்படி பண்ணிக்கலாங்க. 104 equal to நமக்கு இந்த ஸ்டெப் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்பை 104 is equal to -18n மல்டிப்ளை பண்ணுறீங்க 2n². ஸோ இதை வந்து இப்படி எழுதுறீங்க 2n² -18n minus 104 is equal to 0. ஃபேக்டரைசேஷன் கான்செப்டுக்கு நீங்கள் இதை கொண்டு வந்துடுறீங்க. இதை கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு n² -9n 104 2ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 52 கிடச்சிருச்சு. சிம்பிளானதுக்கப்புறம் நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் 52, ஆட் பண்ணால் -9 வரணும். 13 டேபிள் பாருங்கள், 13 4s are -13 into 4 52, ஆட் பண்ணிங்கன்னா 9. ஸோ n² -13n
plus 4n minus 52 is equal to 0. So n காமனாக வெளியே எடுத்துட்டா n minus 13. 4 காமனாக வெளியே எடுத்துட்டா n minus 13. So n minus 13 into n plus 4. So n minus 13 is equal to 0. n is equal to 13. n plus 4 is equal to 0. n is equal to minus 4. So minusல n வரதுக்கு சான்ஸ் இல்லை. n is equal to 13. இதாங்க உங்களோட ஆன்சர் 23rd ப்ராப்ளத்துக்கு. Next 24th problem. The first and last term of an AP are -4 and 146. Sum of the term is 7171. The number of term is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் ஏ வந்து -4, லாஸ்ட் டேர்ம் வந்துட்டு 146, எஸ்என் வந்துட்டு 7171 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னு வந்துட்டு நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஃபார்முலா என்னங்க? எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 a + l. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கனால இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்என் இருக்கிற இடத்துல 7171, நமக்கு n தெரியாது. a வந்து -4, l வந்துட்டு உங்களுக்கு 146. ஸோ 7171 n/2 இது வந்துட்டு உங்களுக்கு என்ன வந்துடுதுன்னா 142ன்னு வந்துடுச்சு. ஸோ 142வை நீங்கள் வந்துட்டு 2ஆல் கட் பண்ணும்போது 71 வரும். ஸோ நமக்கு என்ன வேணும்னா 7171 டிவைடட் பை 71 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 101 இஸ் ஈக்குவல் டு n வருது. Next 25th problem. The sum of the series 3 1/2 plus 7 10 1/2 14 to 17 terms. இதாங்க உங்களோட ப்ராப்ளம். இப்போது 3 1/2 ஓகேங்களா? 3 1/2 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றினா 3 2s are 6, 6 + 1 என்னென்னு எழுதலாம்? 7/2ன்னு எழுதலாங்களா? 7 எழுதலாங்களா? 20 + 1 21/2ன்னு எழுதலாங்களா? 14 எழுதலாங்களா? இப்படி சம் போயிட்டே இருக்குது. ஏ வந்துட்டு உங்களுக்கு 7/2, டி வந்துட்டு T2 - T1. ஸோ 7 - 7/2. நீங்கள் 2 LCM எடுத்துட்டிங்கன்னா 14 - 7 7/2 வரும். டி வந்து 7/2. n வந்து 17 டேர்ம்ஸ். எஸ்எனோட ஃபார்முலா வந்துட்டு n/2 2a + n - 1 into d. ஸோ எஸ்என் இருக்கிற இடத்துல 17/2 2 into a இருக்கிற இடத்துல நம்ம என்ன எழுதலாம்? 7/2 n - 1. n வந்துட்டு உங்களுக்கு 17. ஸோ 17 - 1 d வந்துட்டு உங்களுக்கு 7/2. இந்த 2 கேன்சல் ஆகிருக்கலாம். 7/2 7 + 16 into 7/2. இது கட் பண்ணிங்கன்னா 8 டைம்ஸு 8 7 சார் உங்களுக்கு என்ன வருது? 56 வரும். +7 வரும். 17/2 வருது. உங்களுக்கு ஆட் பண்ணிங்கன்னா 63. 17/2 into 63 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1071 / 2. ஸோ S17 அப்படிங்கிறது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றினீங்கன்னா 1071 2 டேபிளில் வந்துட்டு நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 535 டைம்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு பாருங்கள் 535 1/2 ரிமைனிங் 1 535 into 2 வந்து 1070 ரிமைனிங் 1. 25th ப்ராப்ளத்தோட ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு இது தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். CA, CMA, CS, CAT, பேங்கிங், TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 640101. தொடர்புக்கு 9894 795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.